ஹலோ கைஸ், நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இல்லை சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி எதை சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு டிஎஸ்ஏ தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் டிஎஸ்ஏவோட கம்ப்ளீட் கைடு தான் பார்க்க போகிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்கப்புறம் என்ன படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப், படிக்கிறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸஸ், அப்புறம் டிஎஸ்ஏவோட எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரியான ஒரு சீட் ஷீட்டும் தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎஸ்ஏல ப்ரோ ஆகிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், டிஎஸ்ஏல நீங்கள் எக்ஸல் ஆயிடலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருந்துட்டு லேர்ன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அதோட ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துட்டு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணணும். ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா அதோட வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி பேசிக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த அல்காரிதம் கான்செப்ட் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இந்த 5 லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸஸோட லிங்க் எடுத்துகிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 5ல் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சிஏ சூஸ் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் இயரில் சி அண்ட் அட்வான்ஸ்டு சி இருந்துட்டு சொல்லி தந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு சி முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் சிஏ சூஸ் பண்ணேன். இது மாதிரியே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் இருந்துட்டு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லைனா கம்ப்ளீட்லி ஃபைன், நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு லாங்குவேஜ் இருந்துட்டு நல்லா ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஎஸ்ஏ வந்துட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டேர்ம் இருக்குது. டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா உங்களோட கோட் இருந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க இல்லையா, அது வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா உங்கள் கோட் இருந்துட்டு டிஸ்கில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆஃப் பைட்ஸ் இருந்துட்டு ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். நம்ம எழுதுகிற கோட் இருந்துட்டு எஃபிஷியண்ட்டாக அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இதுக்கு அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படிங்கிற சில டேர்ம்ஸ் இருக்குது. அதில் ஒமேகா, தீட்டா, ஓ அப்படின்னு இருக்கு. இது வந்துட்டு பெஸ்ட்டு, ஆவரேஜ், ஒஸ்ட் கேஸ் இருந்துட்டு உணர்த்தும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், லீனியர் சர்ச் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது ஒரு அரேயில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் தேடுற எலமெண்ட் இருந்துட்டு ஃபஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா ஒரே கம்பேரிசனில் கிடச்சிருச்சா, ஸோ அது வந்துட்டு பெஸ்ட் கேஸ் ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் தேடுற எலமெண்ட் வந்துட்டு கடைசி எலமெண்ட்டாவோ இல்லை அந்த அரேயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒஸ்ட் கேஸ், அது வந்துட்டு ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, பிகோ நோட்டேஷனில் சொல்லுவாங்க. இதே நீங்கள் தேடுற எலமெண்ட் வந்துட்டு முதலாவும் இல்லாமல் கடைசியாகவும் இல்லாமல் நடுவில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆவரேஜ் கேஸ், அதை தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம லேர்ன் பண்ணால் தான் நம்மளோட கோட் வந்துட்டு எஃபிஷியண்ட்டானு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எஃபிஷியண்டான கோட் வந்துட்டு நம்மளால் எழுதவும் முடியும். ஸோ இதை லேர்ன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக டிஎஸ்ஏ கான்செப்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ தான் டிஎஸ்ஏ வந்துட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் இதை ஒன்றா சேர்த்து சொல்கிறதுனால டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் வந்துட்டு ஒரே கான்செப்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்துட்டு எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, அது எப்படி ஆர்கனைஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அல்காரிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போவோம் இல்லையா, ஸோ அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆஃப் சால்விங் தான் இருந்துட்டு நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ரெண்டுமே இருந்துட்டு இன்டர் ரிலேட்டட். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஸோ இங்கே நான் சைடில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த டாபிக்ஸ் தான் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் டாபிக்ஸ். அரே இருக்குது. அரேனா என்னென்னா சிமிலர் டேட்டா டைப் எலமெண்ட்ஸ் இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கலெக்ஷனை தான் வந்துட்டு அரேன்னு சொல்லுவாங்க. இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்துட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் லிங்க்டு லிஸ்ட் லேர்ன் பண்ணணும். அப்புறம் சர்ச்சிங் அல்காரிதம், நான் அப்ளை சொன்னேன் இல்லையா லீனியர் சர்ச், ஸோ அது அப்புறம் பைனரி சர்ச்லாம் நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் சார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பபுள் சார்ட் இருக்குது, அப்புறம் மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், இன்சர்ஷன், செலெக்ஷன் சார்ட், இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். அப்புறம் டிவைட் அண்ட் கான்கர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதில் அப்ளை ஆகிற அல்காரிதம்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் அண்ட் கியூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இங்கே தான் நீங்கள் வந்துட்டு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், அப்புறம் வந்துட்டு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுக்கப்புறம் ட்ரீ அண்ட் கிராஃப் வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ இந்த டிவைட் அண்ட் கான்கர் எப்படி ஒரு அல்காரிதம் டெக்னிக், அதே மாதிரி தான் இந்த கிரீடி வந்துட்டு ஒரு அல்காரிதம் டெக்னிக், அதை லேர்ன் பண்ணணும். அப்புறம் ரிகர்ஷன் இருந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளோட ஐட்ரேட்டிவாக நம்ம எழுதுகிற கோடை இருந்துட்டு ரொம்ப கம்மி லைனில் நம்ம ரிகர்ஷனில் எழுதிடலாம். ஸோ இது ரொம்ப வேல்யூபிளான கான்செப்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் சொல்லலாம். இதுக்கப்புறம் பேக் ட்ராக்கிங் அல்காரிதம், இந்த கிரீடி டிவைட் அண்ட் கான்கர் மாதிரியே இது ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம். அப்புறம் டைனமிக் ப்ரோக்ராமிங். இந்த ஆர்டரில் தான் இருந்துட்டு நீங்கள் படிக்கணும். நிறைய வெப்சைட்ஸ் நானும் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாருமே இந்த ஆர்டர் தான் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது இப்படி படிக்கிறது மூலமாக ப்ராப்பராக டிஎஸ்ஏ வந்துட்டு நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். இதை படிக்கிறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் படிச்சுக்கலாம். நான் கொடுக்குற ரிசோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிசோர்ஸஸாக தான் இருக்கும். அதே சமயத்தில் அது ஈஸியாக புரிகிற மாதிரி, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி டைமில் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரியான ரிசோர்ஸஸ் தான் வந்துட்டு கொடுப்பேன். அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சீட் ஷீட் வந்துட்டு கொடுக்குறேன். இது வந்துட்டு என்னோடதில்லை, நான் க்ரியேட் பண்ணதில்லை. இது வந்துட்டு வேற ஒருத்தங்க க்ரியேட் பண்ணது. அந்த லிங்க் எடுத்துகிட்டு நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் என்கிட்ட இருக்கிற பிடிஎஃபே வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா டிஎஸ்ஏ டாபிக்ஸ் பற்றின கிளியரான ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான எக்ஸ்ப்ளனேஷனு, அப்புறம் கோடு, அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், அவங்க ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ரிசோர்ஸஸ் அதுலேயே லிங்க் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்துச்சு. நான் அதை டெலிகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய் அந்த பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆசமான பிடிஎஃப் டிஎஸ்ஏல வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம கோட் எஃபிஷியண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காம்ப்ளெக்சிட்டி லேர்ன் பண்ணிட்டோம், அப்புறம் டிஎஸ்ஏவும் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டோம். எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட ஸ்கில் இருந்துட்டு அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். இதை நான் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னே சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கோட் செஃப், ஹேக்கரத், ஹேக்கர் ரேங்க், லீட் கோட், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், இது இல்லாமல் இன்னும் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இவங்க டாபிக் வைஸ், நாங்கள் டாபிக் லிஸ்ட் பண்ணியிருந்தோம்ல ரேஸ்ட்ரிங் அந்த மாதிரி, இவங்களும் டாபிக் வைஸில் இருந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே ஒரு டாபிக் அரேவை வந்துட்டு படித்து முடிக்கிறீங்கன்னா இங்கே வந்து அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்படி சால்வ் பண்ணுறது மூலமாக அந்த டாப்பிக்கில் நம்ம நல்ல எக்ஸல் ஆகலாம். இந்த எல்லா வெப்சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் பக்கத்துலையும் அது ஈஸியாக, மீடியமாக, டிஃபிகல்ட்டாக அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு ஈஸியான ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு செலக்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீடியம்க்கு வாங்க, அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டுக்கு வாங்க. எடுத்தோடனே டிஃபிகல்ட்டுக்கு போனால் அப்புறம் நம்ம அங்கே ஸ்டக் ஆயிடுவோம், அது நல்லா இருக்காது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் வந்துட்டு ப்ராப்பரான லேர்னிங்காக இருக்கும். ஸோ ஈஸியான ப்ராப்ளம்ஸ், அப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் இப்போ நான் அங்கே லிஸ்ட் பண்ண டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் தேடுறதுக்கு பதிலாக டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக ஈஸியாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு. நம்ம ஒரு வாரம் இருந்துட்டு நல்லா ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னடா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு எதுவுமே மைண்டில் இருக்காது, நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வந்துட்டு டெய்லி இருந்துட்டு அட்லீஸ்ட் நான் ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஹேபிட்டாக இருந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. டைம் இல்லைனா ஒரு 2 ப்ராப்ளம்ஸாக கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைனா டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு லிமிட் இருந்துட்டு வச்சுக்கோங்க. நான் டெய்லி 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸாக வந்துட்டு சர்ச் பண்ணி சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் இருந்துட்டு டெய்லியும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஒரு நாள் ஹெவி ஒர்க்கு என்னால் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலனா கூட நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு 6 ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி அதை டேக்கிள் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஹேபிட்டே க்ரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்க இந்த மாதிரி எந்த கணக்குமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அங்கே கன்சிஸ்டன்சி வந்துட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சு டெய்லியும் வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணும், இந்த டாபிக்ஸில் சால்வ் பண்ணணும், அது ஈஸியாக இருக்கணும் இல்லை மீடியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 to 3 months கழித்து நீங்கள் உங்களோட அந்த பிளாட்ஃபார்ம் இப்போ கோட் செஃப்பில் போய் நீங்கள் எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அதில் ரேங்க்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் சால்வ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களோட க்ரோத் இருந்துட்டு எனார்மஸாக இருக்கும். இப்படி சால்வ் பண்ணுறது இருந்துட்டு அந்த கோட் செஃப்லாம் உங்களோட ரேங்க் எல்லாம் இருந்துட்டு அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அதை ரெஸ்யூமில் போடலாம். அதை ரெஸ்யூமில் போடுறதுனால உங்களோட டிஎஸ்ஏ உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு ரெக்ரூட்டருக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதை வச்சு உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ டெய்லி சால்வ் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு. இப்போ 5th ஸ்டெப்புக்கு போகலாம். 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் கான்டெஸ்ட். நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் ஒரு ப்ரோ ஆகணும், எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியணும், அந்த மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கான்டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே 5 பிளாட்ஃபார்மில் கான்டெஸ்ட் வந்துட்டு அடிக்கடி நடத்துவாங்க.
பார்ட்டிசிபேட் பண்ணி மற்ற ப்ரோக்ராமர்ஸ் கூட கம்பீட் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸை நீங்கள் அதிகமாக ஆக்கிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மில் கான்டெஸ்ட் நடக்கிறதுல எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா எப்பப்போ கான்டெஸ்ட் நடந்தாலும் நான் அதோட லிங்க் இருந்துட்டு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த கான்டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ப்ரோ டிப்ஸ் பார்க்கலாம். வழக்கமாக நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரியே இங்கே ப்ரோ டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் லாஜிக் பில்டிங் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க, அதை வந்துட்டு சால்வ் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு டிஎஸ்ஏவை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியே இல்லாமல் டிஎஸ்ஏ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் சால்விங் அந்த லாஜிக் பில்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் யோசித்து க்ரியேட் பண்ண கான்செப்ட்ஸ் தான். ஸோ அது இப்போ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு இப்போ யூஸ் பண்ணிருக்கோம். இதை விட எஃபிஷியண்ட்டான அல்காரிதம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருந்துட்டு இனி ஃப்யூச்சரில் வரலாம். அதை நீங்களே கூட உங்களோட கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு அல்காரிதம் இருந்துட்டு நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணி அதை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அல்காரிதம் இருந்துட்டு ஏற்கனவே இருக்கிற அல்காரிதம் விட எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த உலகமே இருந்துட்டு உங்கள் அல்காரிதம் இருந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நம்ம அந்தளவுக்கு போகலனா கூட அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த பேசிக்காக சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஆச்சு நம்மளோட ஓன் லாஜிக்கில் இருந்துட்டு சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஈஸியாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இந்த மீடியம் அண்ட் டிஃபிகல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எரர் வரும், அதுக்கப்புறம் அவுட்புட் இருந்துட்டு சரியாக வராது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அட என்ன இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஸ்டக்காக ஆயிடாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. இதை நம்ம தாண்டி வரணும். எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, இதை நானே சால்வ் பண்ணணும், பார்க்காம சால்வ் பண்ணணும், அப்போ தான் எனக்கு இந்த ஸ்கில் வளரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மைண்ட் செட்டை மாற்றிடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிலனா அதை வேறு யாராவது சால்வ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, எந்த மெத்தடில் அதை போட்டிருக்காங்க, நம்ம மெத்தடுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம என்ன தப்பு பண்ணோம், இதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். பார்த்து அப்படியே டைப் பண்ணுறது தான் தப்பே தவிர, பார்த்துட்டு அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் கோட் வந்துட்டு டைப் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நீங்கள் ஸ்டக் ஆகிறதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே கேப் விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, கான்டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, இது எதுவுமே நடுவில் கேப் விட்றாதீங்க. ஏன்னா கேப் விட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ஒர்க்குமே இருந்துட்டு வீணாயிரும். ஸோ அதனால் இருந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ட்ரீம் கம்பெனிலையோ இல்லை ரொம்ப பெரிய கம்பெனிலையோ இருந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ இருந்துட்டு இங்கே முடியுது. வழக்கம் போல் ஒரு ஆசமான ஒர்த்ஃபுல்லான கண்டென்ட்டை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் வீடியோ வந்துட்டு போடலான்ட்டு இருக்கேன். அதில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் அட்மின் ஆஃப் ஹவுடி தமிழன்ஸ்.